சமாதி எப்படி நடக்குது? சமாதி எப்படி நடக்குது? சமாதி எப்படி நிகழுது? நடக்குதுன்னா குழம்பிடுவீங்க. சமாதி எப்படி நிகழுது? ஒரு நிகழ்வு அது இப்படித்தான் நடக்குது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கும், ஒரு வரையறை இருக்கும். சமாதி நிகழ்வு அப்படின்னா சமாதி வைக்கிறது, அது சமாதி நிகழ்வு. சமாதி ஒன்று ஆச்சுல்ல, அந்த நிகழ்வுக்கு காரணமான ஒரு உள் நிகழ்வு ஒன்று, அது எப்படி நடக்குது? ஜீவன் உடம்புள்ள வியாபிச்சிருக்கியா, அதை கரியத்தில் பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம சுஸ்தம் அந்த கடி அதுக்கான இடத்த கட்டி நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். வேலையெல்லாம் முடியும் போது அதுக்கான வேலையை முடிச்சுட்டு எல்லாம் சுஸ்தம் ஒதுங்கிடுது. அப்போ கீழே வேலை செய்யற தசவாயுக்கள்லாம் எல்லாம் முடிஞ்சு மேலே வந்துருக்கலாம். அதை தான் நம்ம நிச்சயில ப்ராக்டிஸ் பண்றோம். ஆனால் நிச்சயில இப்போ நம்ம திரும்ப வராம அங்கேயே ஒடுங்கிட்டா என்ன செய்யணும்? சரி, அப்போ உங்களுக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கு. அப்போ நிச்சயில நடந்திருக்கு, ஆனா சமாதி நடந்திருக்கான்னு தெரியலையா? இப்போ சொன்னீங்க, சரி, அதான் நடந்ததை சொன்னீங்கன்னு பார்த்தேன். சமாதி பழகிறதுன்றது இப்போ ஒரு 30 நிமிஷம் பழகிட்டு திரும்ப வீட்டு போயிடும். அதான், ஆமா ஆமா, அது சமாதி பழகுதல். நான் சொல்றது சமாதி நடப்பதுன்னா நிகழ்வது. எப்படி அது நடக்குது? எப்படி நடக்குது? சமாதி ஆயிடும். சரியா? மனமும் ஜீவனும் ஒடுங்கினால் சமாதி நடந்துரும், அப்படிதானே? இப்போ நாம நிஷ்டை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு நேரத்துல மனமும் ஜீவனும் எங்கேயாவது ஒடுங்கும். மறுபடியும் எந்திரிச்சிருங்கல்ல. தூக்கத்துல தான் நடக்குது. முடிச்சுட்டு பண்றப்ப என்ன பண்றோம்? அதே தான் பிராக்டிஸ் பண்றோம். அதாவது உள்ள அந்த தூக்கத்திலயுமே அந்த கதி உள்ளது ஓட ஆரம்பிச்சு இந்த பேட்டர்ன் போயிடும், கட் ஆயிடும். உள்ள நடந்து மூச்சுக்கும் ஜீவனம் தான் சம்பந்தம், மனமுக்கும் தான் சம்பந்தம். அப்ப அது போய் அடங்கி உள்ள போறதுனாலதான் அது தூக்கத்தில் நடக்குது. அதே விஷயத்துக்கு இருக்கும்போது உட்காந்து நம்ம பிராக்டிஸ் பண்றோம், நிச்சயா பண்றோம். அப்ப கதி அடங்கி கதியோட மனம் இன்டர்லேட்டர்னால போயிட்டு ஜீவனுக்கு ஒட்ட பார்க்கும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம சமாதி அந்த நிகழ்வு நடக்கும்போது மனம் இந்த பாவனையில இருக்காது, அந்த வியாபாரம் இருக்கிற பாவனையில இருக்காங்க, சாட்சி பாவனை போயிடும். டோட்டலா அந்த சாமி சொன்னாங்க அடங்கி மனம் அந்த இதுக்கு போயிட்டு அது வெறும் ஒரு பாவனை மட்டும் இருக்கும். ஏன்னா எழுச்சி இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப அந்த ஸ்டில்னஸ் மட்டும் இருக்கும். அப்ப எப்படி தூக்கத்துல அந்த பாடியோட இதெல்லாம் எதுவுமே இருக்காதோ அதெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அது நம்ம அடிக்கடி அதை டீப்பா பண்ணும்போது வாயுக்கள் 10 வாயுக்களும் சம அளவு நிகழ்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணி நிகழ்த்துவதும் அது சமாதின்னு சொல்லலாம். இல்லை, கரெக்டு. அம்மா சொன்னதும் கரெக்டு, நீங்க சொன்னதும் கரெக்டு, ஹரி சொன்னதும் கரெக்டு. நீங்க எதுவுமே தப்பா சொல்லலை. ஒரு நிகழ்வு
அது ஒரு சிஸ்டம் வச்சிருக்குள்ள. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளே டேட்டு சொல்லி நேரம் சொல்லி நாள் சொல்லி இந்த நாள் இந்த நேரத்தில் வந்து சமாதி நான் ஆயிடுவேன், ஆக போகிறேன், என்னால் ஆக முடியும்னு சொன்னாலும் கூட அந்த சிஸ்டம் தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கல் அதுதான் இல்லை. இப்படித்தான் அது நடக்கும் தெரியாமல் நாம் ஒரு டேட்டவோ நாளவோ நேரத்தையோ நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு டேட்டை நாளை சொல்லிட்டு சமாதி ஆகாமல் நாள் தள்ளி போச்சு அப்படின்னா நமக்கு சிஸ்டம் தெரியலன்னு அர்த்தம். சிஸ்டம்னா உள்ள அது எப்படி வேலை செய்யுது, வேலை செஞ்சு அந்த நிலையை அடையுதுன்றது நமக்கு தெரியலேன்னு அர்த்தம். தெரியலேன்றதை விட நம்ம அதை கவனிக்கலேன்னு அர்த்தம். ஆமா, நம்ம அதை அது போயிட்டு தான் வருது. அதனாலதான் நீங்க சமாதி பழகுதல்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ ஒண்ணு நடக்குது, பட் அதை நீங்க கவனிக்கல, இல்ல கவனிக்கல. அப்ப நமக்கு அது தெரியல. இது தெரிஞ்சாதான் நாம வந்து டேட்டு நாலு டைம் சொல்ல முடியும். ஆமா, சரியா? இப்போ அம்மா சொன்னாங்க தூக்கத்துல நடக்கிறது தானே, கிட்டத்தட்ட அது சமாதி தானே. அது சமாதி தான், இல்லைன்னு சொல்ல வரல, அது சமாதி தான். ஆனா அது நமக்கு தெரியலையே, நமக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி, அதை விட்டுட்டு இப்போ இங்கே உக்காந்து ஜெபம் பண்ணி நிஷ்டை பண்ணி பயிற்சி பண்ணி அதுக்காக பாடுபட்டு உழைச்சி ஒரு நாள் சமாதி ஆயிட்டோம். சமாதி ஆயிட்டோம்ன்ற ரிசல்ட் இருக்கும். இப்படி சமாதி ஆனவருக்கும் அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த சமாதியை பார்க்குறவங்களுக்கும் இது எப்படி நிகழ்ந்துச்சுன்னு தெரியாது. நாம் ஒரு 4 சப்ஜெக்ட் வச்சுருக்கோம், அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். உடம்பு விரைக்காது, நாத்தம் எடுக்காது, உடம்புல தலையில் சூடு இருக்கும், சில்னஸ் இருக்காது. இப்படி ஒரு 4 அறிகுறிகள் வச்சு நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரியா? ஆனால் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு உள்ள ஒரு பழக்கம், அது வந்து நிகழக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. அது நமக்கு தெரியலை. நமஸ்காரம். உட்காருங்க. அது நமக்கு தெரியல. அப்ப எப்படி இந்த சமாதி நடக்குது? சமாதி ஆகுறதா? இன்னைக்கு காலையில சாமி வந்து சாவி எங்க இருக்குன்றாரு. சாமி இன்னொரு இடத்துல நான் தான் ஜீவனா இருக்கேன்னு. அப்போ நம்ம தத்துவத்தைப்படி நம்ம மனதை விட்டு ஜீவனோட பழகிட்டோம்னா, ஜீவனோட ஜீவ ஐக்கியம் ஆகிட்டோம்னா, அதோட பழகி நம்ம பயிற்சி பண்ண மாதிரி ஜீவனோட பேசி ஜீவனோட பழகி அதனோட தொடர்புல இருந்தோம்னா அதுக்கு தெரியணும்ல. ஒண்ணு அதுகிட்ட நம்ம எப்படி சமாதி ஆக போறோம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2வது அதுக்கு நம்ம கமெண்ட் கொடுக்கலாம், இந்த நாள் எனக்கு வேணும், இந்த நாள் சமாதி வைக்க போறேன், இந்த அடையினா நினைக்கிறேன், இது ஏதாவது ஏற்படுத்தி கொடுன்னு நம்ம கேட்கலாம். 2த்துக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம அதை பழக்கப்படுத்துறது. எதை ஜீவன் வந்து நம்ம பழக்கப்படுத்துறோம். வேற நான் ஒரு டேட் சொல்லுவேன், அந்த டேட்ல தான் நீ வந்து ஆகணும் அப்படின்னு ஜீவனையும் மனசையுமே சேர்த்து நம்ம பழக்கப்படுத்துறோம். இதை நான் கேட்கல, இதை விட்டுருங்க. ஆமா, அது ஒரு நம்ம சப்ஜெக்ட் இருக்குது, அதை விட்டுருவோம். நான் சொல்றது இயல்பாவே இருக்கும் பொழுது சமாதி நிகழ்கிறது எப்படி நமக்கு நிகழ்து. அதை புரியுற மாதிரி சொன்னோம்னா டெய்லி செத்து பொழைச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சொல்லக்கூடாது, ஒரு புரியுறதுக்கு சொல்ல வரேன். டெய்லியும் செத்து பொழைச்சிக்கிட்டே இருக்கான்டா சொல்றாருல. அப்ப டெய்லி செத்து பொழைக்கிறான்னு, டெய்லி தூங்குறவன் காலையில எந்திரிக்கிறதுக்கு டெய்லி செத்து பொழைக்கிறான் அப்படின்னு அப்ப அங்க ஒரு நிகழ்வு இருக்குல்ல. அதுதான் அம்மா சொன்னாங்க, ஐயா தூங்கும்போது நடக்கிறது தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது போய் ஒடுங்குது, அது நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது சொல்லிட்டாங்க. சரி, அது நிகழ்வதற்கு முக்கியமான புள்ளி எது? எல்லாம் சரிதான், மனசு போய் உள்ள ஒடுங்குது, அது சுசானத்துக்கு போகுது, ஜீவனும் மனதும் ஐக்கியமாகுது, இதெல்லாம் நடக்குது அப்படின்னா பாருங்க, இங்க வந்து ஜீவன் மனம் என்பது ஒரு ஜட பொருள் அல்ல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஜட பொருள் கிடையாது. ஆமா, கண்ணுக்கு தெரியாதனால நம்மளால உணரக்கூடிய ஒண்ணு. ஆமா, ரெண்டையுமே நம்ம ஃபீல் பண்ணலாம்.
ஃபீல் பண்ணலை. அடிச்சா அழுவோம், சாப்பாடு கொடுத்தா வாங்கிட்டு மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம். அது மன ரீதியாகவும் நடக்கக்கூடியது. இதனால ஜீவன் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா அது உணர்வு ரீதியாக நம்ம அதை, ஆனால் அது ஒரு ஜடப்பொருள் கிடையாது. அப்போ ஜடப்பொருள் இல்லாத ஒன்று இரவு தூங்கும் பொழுது இருந்துக்கிட்டே இருக்கு. அது உயிர் போல தான் இருக்கு, அது விழிப்போல தான் இருக்கு, அது ஜாக்கிரதையோட தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் சாமி சொல்றாரு, தூங்கும்போது என்ன நடக்குது உனக்கு தெரியல, அதை தான் இப்போ உனக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாரு. சரியா? இப்போ அது சமாதி தான். எது? ஆமா, சாதாரணமா எப்படி செத்து போயிட்டான்டான்னு சொல்றோமோ அதே மாதிரி அவர் சமாதியில இருக்காரு. ஒருத்தர் படுத்திருக்காரு, சித்த வித்தியார்த்தி என்ன செஞ்சுட்டு இருக்காரு? தூங்குறாரு. இல்ல, அவர் சமாதியில இருக்காரு. எப்ப எந்திரிப்பார்? காலையில எந்திரிச்சு வந்துடுவார் சமாதியில இருந்து. அதான் உண்மை. சரியா? அப்ப என்ன நடக்குது? என்ன நடக்குது? கரெக்ட். எதை நிறுத்தணும்? ஜீவனை. சரி, அப்ப இன்னொருத்தர் என்ன செய்வீங்க? அதை முதல் சொல்லணுங்களா நீங்க? மனதை வந்து அதில் ஐக்கியப்படுத்தி மனமும் ஜீவனும் ஒன்னாகி அப்போ ஒரே ஜீவனை, ஏக ஜீவனை நம்ம சுழுமுனையில நிறுத்துறோம்ல. சமாதி ஆகுறீங்களா? அங்க ஒரு துடிப்பு இருக்கு. நிறுத்தே இல்லைங்கய்யா, பழகிட்டு தானே இருக்கும். வித்தையா தானே காட்டி கொடுத்துருக்கு. சரி, இல்லப்பா நீங்க நிறுத்த தெரியலன்னு சொல்ல வேணாம். நிறுத்துறோம். சமாதி ஆகுறோமா? கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடும். நான் கேட்கறது சமாதி நடக்குதா? நடக்கல. ஏன் நடக்கல? அந்த கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்றோம்ல, அப்ப இடையில ஏதோ ஒரு இடியாப்பச்சக்கல் இருக்குல்ல. அதான் என்ன? அதுதான், அதுக்குத்தான் அது. அசையாம. சரி. விடாம தான் பண்றோம். விட்டுட்டா அப்படியா? சரி, விட்ட. இப்ப நித்யானந்தர் எவ்வளவு நாள் கழிச்சு சமாதி ஆனாரு? சரியா? மாதவானந்தர் எவ்வளவு நாள் கழிச்சு சமாதி ஆனாரு? இப்ப நான் போயிட்டு வர்றதை பத்தி கேட்கல, அந்த நிகழ்வு தான் கேட்கிறேன், நடக்கிறத தான் கேட்கிறேன். போயிட்டு வர்றது எல்லாம் ரமண மகரிஷி அவர் போயிட்டாரு. நான் அதையும் கேட்கல. இப்போ சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு கேட்கல, சமாதியே எப்படி நடக்குதுன்னு தான் நான் கேட்கிறேன். அந்த சமாதியே எப்படி நடக்குது? அங்கே சுக்கிலம் கட்டியிருக்கணும். உடல் இது இருக்கக்கூடாது, உடல் அசையக்கூடாது. அதனாலதான் நாற்பத்தெட்டுல டைட்டா போட்டு வைக்கிறோம், உட்கார வைக்கிறோம். அங்க அசைவு இருக்காது. பூச்சிடுறோம், ஆல்ரெடி பிராணனா பூச்சிடுறோம். மேல சுழுமுனையில கொண்டு போய் நிறுத்திடுறோம். இங்க வேலை இல்லை, அதுக்கப்புறம் கீழே வேலை. ஒன்லி சிரசு மட்டும்தான் நமக்கு பிரதானம் சுழுமுனையினால. ஏன்னா நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனா அசைஞ்சிட்டே இருக்கும், நிறைய அசைவு இருக்கு. அதனால இங்க இயக்கம் இங்க இருக்கும், இங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்ப எதை விடணும்? அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு எல்லாமே நடக்குது. என்ன நடக்குது? குரு கரெக்டா சொன்னார், அப்பா சொல்லல, கரெக்டா சொன்னார் தம்பி. எல்லாமே நடக்குது. ஆனா எதை விடல? எதை விடல? எந்த பந்தத்தை விடல? அந்த தேக பந்தம் அந்த நிகழ்வை உங்களுக்கு உணர்த்த விட மாட்டேங்குது, மறுக்குது. புரியுதா? ஜீவன் மனம் ஒடுங்குது, ஜீவன்ல போய் ஐக்கியமாகுது, ஜீவன் ஸ்டில்லாகி நிக்குது, புருவ மத்தியத்துல நிக்குது. உங்களால அப்படியே கவனிச்சு பார்க்க முடியுது. 1 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் கூட நீங்க அதை உற்று நோக்கி கவனிக்கிறீங்க. திடீர்னு எல்லாம் பிளாங்க் ஆகுது. நீங்க இல்லவே இல்லை, அப்படியே இல்லாமலே போயிட்டே இருக்கீங்க. சடனா வெளியில வந்துடுறீங்க. சடனா அதுல இருந்து வெளியில வந்துடுறீங்க. ஆக அந்த 5 நிமிஷம் என்ன ஆகுது? நீங்க சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டு, அந்த பயணத்துக்கு நீங்க போயிட்டே இருக்கீங்க.
அப்போ உங்களை எது ரிவர்ஸ்ல திரும்ப கூட்டு வந்தது? பிசிக்கல் பாடி. இந்த உடம்பு. ஏன் இந்த உடம்ப நாம விட மாட்டேன்றோம்? நம்ம ஐக்கியப்பட்டிருக்கோம் அதோட. சுகமா இருக்கிறதுக்கு இந்த உடம்பு தான் உதவியா இருக்கு. வரத்துக்கு பற்று வச்சிருக்கோம். அதனால ஏன் இந்த உடம்ப நம்ம விட மாட்டேன்றோம்? இதை நான் நினைச்சிருக்கேன். பிசிக்கல் பாடி தான் மாயில சந்தோஷத்தை இந்த உடம்பு தான் கொடுத்துருக்கு. இது சாதாரண பேர் கொடுத்து அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை வந்து சாதாரண ஆளுக சொன்னா ஒத்துக்கலாம். நீங்க எல்லாம் நல்ல பயிற்சி செய்யறவங்க, அதுதான் இப்ப என்னன்னா கரெக்டா சொன்னப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? இந்த உடம்பு இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு உள்ள ஆழமா வச்சாச்சு. சரி, இந்த உடம்பு இருந்தா தான் பண்ண முடியுன்ற சிந்தனை வந்தது தப்பு இல்லை. ஆனா அதுக்காக இந்த உடம்ப வளர்க்கணுமேனு நாம என்ன செய்யறோம்? அதையே நினைச்சு போராடிட்டு இருக்கோம். அப்ப அதையே நினைச்சு போராடுறது யார்? நம்மள. அப்ப நீங்க யாருக்கு வேலை கொடுத்தீங்க? மனசுக்கு நீங்க வேலை கொடுத்துட்டீங்க. எதன் மூலியமா? உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, அது மோட்சம் அடைகிற வரையும் எனக்கு பாத்திரமா இருக்கு, அந்த பாத்திரத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? நீ தான் வேலை பார்க்கணும். நானா வேலை பார்க்க முடியும்? அப்ப கடுமையான உழைப்பாளி யாரு? மனசு. எதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கு? சமாதி ஆக விடாம உங்களை வச்சுக்கணும்ன்றதுக்காக பாடுபட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி மனதை எடுத்துட்டு நம்ம ரொம்ப டீப்பா மூச்செல்லாம் நிறுத்தி கொண்டு போற இடத்துல ஏதோ ஒரு நாள் ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் நடந்திருக்கனால தான் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து கரெக்டா அந்த கவனம் வைக்கும்போது ஒன்றி உள்ள போயிடுது அறியாம எண்ணங்கள்லாம் இருக்கலாம். அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குல்ல, ஃபுல்லா அதோட அந்த ஆற்றலோட இது வந்து ஃபுல்லா நம்மள அசையாம இந்த தேகத்தை வச்சுக்கணும். அப்ப அது கையில இருக்கா இல்ல இது நம்ம கையில இருக்கா? ஏன்னா அந்த அந்த ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்சா கூட அதை அசைக்க முடியாது. இழுத்து மேல போட்டு போட்ட மாதிரி போட்டு லாக் பண்ணிடுது. அப்ப எதுவுமே இல்ல, அந்த ஸ்ட்ரெயிட் நம்மளால ஈஸியா போக முடியாது. ஆனா இது எல்லா நாளும் நடக்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் எப்போ கரெக்டா அது போய் பின் பாயிண்ட்ல செட் ஆகிற அன்னைக்கு நடக்குது. இது எது கண்ட்ரோல்ல இருக்கு? அப்ப நம்ம கவனம் வச்சு அங்க போற அதோட கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல இது நம்ம கையில நம்மளால இது பண்ண முடியுமா? எவ்வளவு நேரம் இருக்கிறோம் அதே ஸ்டேட்ல நம்ம எவ்வளவு நேரம் இருக்கோம். ஒரு டயத்தை தாண்டி நம்ம அதுல இருந்து வெளியில வரோம் அப்படின்னா நாம வந்து மனதோட கண்ட்ரோல்ல தான் இருக்கோம். ஏன்னா அது வெளியில கொண்டு வருது நம்மளை. ஏன் கொண்டு வருதுன்னா அதுதான் இப்ப நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். உடம்புன்னு சொல்லி ஒரு ஒரு கடிவாளத்தை அது கையில கொடுத்துருக்கோம். அதுதான் ஓட்டுது. எதை? உடம்புன்னு சொல்லக்கூடிய நம்ம மூச்சுல உடம்ப அதுதான் ஓட்டிட்டு இருக்கு அந்த குதிரைய. அப்ப அதுக்கு மேல அது இங்க உட்கார முடியாது. அது வந்து ஆனந்தமாவும் இருக்கலாம், பரவசமாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உடம்பு என்ன செய்யல? தயாரா இல்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இங்க என்னால உட்கார முடியாது, 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது. ஆனா அது நல்லா இருக்கு, உட்காந்துருக்க சுகமா இருக்கு, நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறது தெரியுது, ஆற்றல் இறங்குறது தெரியுது, எல்லாமே தெரியுது. உள்ள சின்னதா ஒரு ட்ராக், இந்த ட்ராக் மெயினா போகும்போது சின்னதா அடிஷ்னலா ஒரு ட்ராக் போகும். சரி நல்லா இருக்கு, எப்ப வெளியில வர போற? இல்ல இல்ல அதுதான் நல்லாதான் இருக்கு, நீ எப்ப வெளியில வரப்போற? இந்த ராட்டனை சுத்துவாங்கல்ல, குழந்தைங்களை ஏத்துனா ஆனந்தமா இருக்கும். நல்லா கேட்டுங்க, சுத்திட்டே இருக்கணும்னு தோணும். ஆனா ஸ்லோ ஆகும்போது அழுதுகிட்டே இறங்காது, சந்தோஷத்தோட இறங்கி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போ. அது மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள். நம்ம அதை அனுபவிப்போம். ஆனா வேற வழி இல்லை, நாம இதோட ஃபிட் ஆகியிருக்கோம் அப்படின்னும் போது அது வெளியில வர வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு டெய்லி சமாதி நடந்துகிட்டே இருக்கு. நல்லா ஜபிக்கிறவங்களுக்கு நான் சொல்றது, நல்லா ஜபிக்கக்கூடியவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, நீங்க போயிட்டு போயிட்டு என்ன செய்றீங்க? வந்துட்டே இருக்கீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் எது? உடம்பு, தேகாபிமானம். ஆமா, உடம்பு இல்லையா? இப்போ உடம்ப நம்ம வந்து மதிக்கல அப்படின்னா
அது சீக்கிரம் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நல்லா கேட்டுங்க. உடம்ப மதிக்கல இப்படி சொல்லிட்டாரு, அப்போ உடம்ப வந்து துச்சமா மதிச்சிருவோம். இது ஒண்ணுமே இல்லப்பா, சும்மா மனசுல நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா, இது ஒரு கட்டை, இது ஒரு மரக்கட்டை, சும்மா நீ ஏன் இதை பிடிச்சிட்டே இருக்க, நம்ம மேல போயிடுவோம், அது போயிடும், இது போயிடும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த நிலைக்கு போயிடுவோம். அப்படி கிடையாது இது. இல்ல அப்படியே கொடுத்தாலும் அது நடக்காதுன்னு சொல்ல வரேன். புரியுதா? நீங்க அப்படியே சொல்லி சொல்லி பழகுனா கூட சரி உடனே சமாதி நடந்துருமா அப்படின்னா அப்படி நடக்காது. அதுதான் இப்ப இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு நீங்க யாரு? குரு கிடையாது, குரு கிடையாது. சரியா? இந்த உடம்புக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க அப்படிதான் மனசுட்ட சொல்லணும். மனசுட்ட என்ன சொல்லணும்? இந்த உடம்புக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பந்தத்தை எப்ப விடுவீங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத போதுதான் பந்தத்தை. சம்பந்தம் இருக்கும்போது பந்தத்தோட தான் இருப்பீங்க. அப்ப அந்த சம்பந்தம் சொல்லக்கூடிய சம்பந்தம்ன்றனா உறவு. சரியா? எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது, நான் இது கிடையாது, நான் உடம்பு கிடையாது. அப்ப நீ யாரு அப்படின்னு அது திரும்ப கேட்கும். நீ யாரு அப்ப அது கேட்கும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஜீவன் சொல்லணும். நீங்க ஜீவன், நான் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லணும். அப்ப நீ ஜீவன்னா அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்கும். எது? மனசு. நீ ஜீவன்னா அப்ப நான் யாரு அப்படின்னா ஜீவசக்தியான வாயுன்னு அது நமக்கு புரியும், மனசுக்கு புரியாது. நம்ம என்ன சொல்ல, நீ தான் என் வேலைக்காரன், முதலாளி இல்ல. அப்ப நீ முதலாளின்னா நான் யார? நீ தான் தொழிலாளி. அப்ப கடுமையா உழைக்கிறது எது? மனசு. எதுக்காக உழைச்சது? இந்த உடம்புக்காக உழைச்சது. அது உழைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உழைத்து கொண்டே இருப்பவன் போய் ஒடுங்குகிறான். எதுல? ஜீவன்ல. சரியா? அவன் வேலைக்காரன், அவன் திரும்ப ரிட்டர்ன் என்ன செய்யணும்? வரணும். அப்போ உங்களுக்கு சுகத்தை காட்டி காட்டி கூட்டி வர்றான். அதுதான் சமாதி. எங்க எல்லாம் நீங்க ஸ்டில் ஆகி ஆனந்தமா பரவசமா நிக்கிறீங்களோ அதெல்லாம் சமாதி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது சமாதி. நீங்க எங்கெல்லாம் அப்படி ஸ்டில் ஆகி பரவசமா ஆனந்தமா இந்த உடம்பு மறந்து ஏகாந்தமா நிக்கிறீங்களோ அது சமாதி. திரும்ப வர்றது நீங்க இல்ல, திரும்ப எது வருது? மனம்தான் வருது திரும்ப. ஏன்னா நீங்க வர மாட்டீங்க. அந்த குழந்தை தான் இறங்கி வருதா? குழந்தை இறங்கி வருது. நம்ம என்ன சொல்றோம், ராட்டினத்துல இருந்து போதும் முடிஞ்சு போச்சு இறங்கி வா அப்படின்னா திரும்ப மனசு அதுக்கு எங்க இருக்கு? ராட்டினத்திலே இருக்கு. அது மாதிரி நம்ம கீழே வந்தாலும் நம்மளுடைய சிந்தனை எங்க இருக்கணும்? மேலேயே இருக்கணும். அதுதான் தெரியலையே நமக்கு. அதுவும் இப்ப பிரச்சனையே அதானே. தூக்கத்துல அது ஈஸியா நடக்குதுன்னு சொல்றோம். சரி அப்படியாவது சமாதி ஆகும் அப்படி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. இல்ல போய் இன்னைக்கு நைட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இந்த உடம்பு இல்லை, என்ன நான் இந்த உடம்பு இல்லை, நான் தான் ஜீவன், நான் உன்னுடைய முதலாளி, நீ என்னுடைய தொழிலாளி. நீ இன்னையோட தொழில சாமி சொல்றாருல, தொழில் விட்ட சமயம் சொல்றாருல. மனசு என்ன செய்யுது? தொழில் விட்ட சமயம்டான்றார், சமாதின்ட்டார். அங்க இன்னைக்கு சொல்லி படுத்து பார்க்கணும். திருவிழாங்காடு போகணும். எப்படி ஆயிட்டா எப்படி பாக்குறது? இல்ல ஐயா, ரிசல்ட் மனமே குருல வந்துரும்னாரா, அதுக்காக சொல்ல வரேன். இல்ல ஆமா, சமாதி என்பது ஒண்ணுமே இல்லை, ஜீவனும் மனமும் சேர்ந்து நிற்பது. அது முதவே யாரு சொன்னா? சண்மையாவ யாரு? குரு தானே? யாரோ சொன்னீங்க, 3 பேர்ல யாரோ ஒரு சொன்னீங்க. குரு சொன்னாரா? ஜீவனும் மனமும் சேர்ந்து நிற்பது. ஜீவனும் மனமும் சேர்ந்து நிற்கும்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த தேகம் இருக்கிற வரை அது நிகழ விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். அதுக்காக அதை வெட்டி எரிகிறதானா? அப்படி கிடையாது. அந்த நிலையை நீங்க மாற்றணும். இந்த உடம்பு நான் கிடையாது, நான் ஜீவன், நான் ஜீவன். இது நாங்கள் வந்து கொடைக்கானல் கிளாஸ்ல ஜீவனோடு பேசி பழகுதல்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுத்தோம். ஆமா, அந்த நம்பர் தான் கேட்டேன். இப்போ அது பழக்கம்னா அவரு குற்றம் வாங்கிக்கலாம்ல, நம்ம ஆமா பேசி பேசி நம்ம பழகிக்கலாம்ல. ஆமா, அது வந்துடும். இப்ப அங்க நம்ம உடம்ப மறந்தோம்ல. 10 நாள் கிளாஸ்ல இந்த உடம்புன்ற ஒரு கான்செப்டே இல்லாம போயிடுச்சு. 2 இதுல தான் பயணப்பட்டோம். ஒண்ணு மனம், இன்னொன்னு ஜீவன். சில நேரங்கள்ல அதுவுமே இல்லாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு சமாதி. ராதிகாமா அப்படிதான் தட்டி எழுப்பணும், துரைபாபுவையும் அப்படிதான் தட்டி எழுப்பணும். அப்படி 4-5 பேருக்கு அது வாய்ச்சிக்கிட்டே இருந்தது, அதாவது கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அவங்கள தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலை அது கொண்டு வந்துருச்சு. அப்படின்னா அது சமாதி நிலைக்கு அது போகுதுன்னு அர்த்தம். அப்ப அங்க அவங்க உடம்பை கடந்துடுறாங்க. மனதிற்கு வேலை இல்லாமல் பார்த்து கொள்ளணும். மனசுக்கு வேலை இல்லாம பார்த்துக்கணும். அப்படின்னா இன்னும் குறை காலம், இன்னும் 40 வருஷம் இருக்கு, என்ன செய்யறது? இல்ல, இன்னும் 40 வருஷம் இருக்கு. என்னங்க தலையாட்டுறீங்க? 40 வருஷம் மனசுக்கு உள்ள பயணம் பண்ணும்போது நீ ஓய்வு எடுத்துக்கோ சொன்னா முடிஞ்சு போச்சு. சரி, தெளிவா இருக்காரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, நீ ஓய்வு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இப்ப அவரு நான் நினைச்சாதான் சமாதி எனக்கு அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டார். அதான உண்மை. சரி, பரவாயில்ல, அந்த தெளிவு. அப்போ மனசுக்கு வேலையை குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? சொல்லி உட்காரும் போது பழகும் போது அதுக்கு கமல் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நீ என்ன வந்து வேலை கொடுக்காது, வெளியில எல்லாம் கொண்டு போகாது, என் கூடவே இரு, நான் சொல்லும் போது உன் வேலையை நிறுத்தி நீ ஓய்வு எடுத்துக்கோ. எப்படி மனசுக்கு வேலையை குறைக்கிறது? வேகத்துக்கு வேலையை குறைக்கணும். நம்மளால ஒன்றும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்துட்டே இருந்தோம்னா வெயில் கட்டாகும் போது தேவத்துக்கு வேலை குறையும். குறைய குறைய அது ஒன்று போயிடும். மனம் வியாபிக்கிறதுக்கு குறைக்கணும் ஐயா. இருந்துருவீங்களா? அப்படி நம்ம முயற்சி பண்ணுங்க. நம்ம முயற்சி பண்ணணும். நமஸ்காரம், உட்காருங்க. மனம் எதெல்லாம் வாய்ப்பிக்கோ அதெல்லாம் வந்து குறைச்சிட்டே வரணும் ஐயா. பேசுறாங்க, இப்போ ஆஃபீஸ்லாம் போனால் பேசாமல் இருக்க முடியாது. 4 பேர் பேசுறாங்கன்னா நம்ம வந்து விளையாண்டு பேசக்கூடாது. நம்ம கிட்ட கேட்டால் மட்டும் பதில் சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடணும். அதே மாதிரி நம்ம எதாவது வேலைன்னா நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செஞ்சுட்டு சைலண்டாக இருக்கணும். அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு எனர்ஜி லாஸ் பண்ணாமல் ஐம்புலங்களையும் நம்ம வியாபிக்க விடாமல் உடம்புலேயே வச்சுக்கிறது. நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் 3 மணி நேரம் ஓடுது. அந்த படத்துக்குள்ள பல காட்சிகள், அது ஒரு கதை சொல்லு, அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். பார்க்குறோமா இல்லையா? அப்போ நாம் உட்காந்து இருக்கும்போது நம்மளோட எதெல்லாம் கனெக்டடில் இருக்கு, இணைப்பா இருக்கு? ஐம்புலன்கள். அது என்னென்னவா நம்ம சொல்லலாம்? இல்லை, அதனுடைய உட்கருவியா என்னென்னவா சொல்லலாம்? நம்ம பார்வை, பொருள், பார்த்த பொருள், சென்ஸ் ஆஃப் சைட், பார்வை, பார்த்தலாம், காண்பது, கேட்பது, அறிவது, எண்ணங்கள், சிந்தனை, கற்பனை, இப்படி போகுது. இப்ப பாருங்க, இது பல விதமா அது விசாரம் எடுக்குது, பல விதமா விசாரம் எடுக்குது. ஆனா நீங்க என்ன ஊர் புறம் சுத்திட்டா இருக்கீங்க, ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க. நல்லா கவனிங்க, இதுதான் தவம். ஒரே இடத்துலதான் உட்காந்துருக்கீங்க. ஆனா இது என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கா? சரியா? இந்த நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கும். ஒருவேளை நீங்க படம் பார்த்துருந்தீங்க, நல்ல படம் பார்ப்பவர்களா இருந்தா இந்த நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த 3 மணி நேரத்துல ஒரு 10 செகண்ட் நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. 10 செகண்ட் நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. ஒண்ணு தூங்கியிருப்பீங்க, இன்னொன்னு அவர் சொன்ன மாதிரி உள்ள ஒன்றி போயிருப்பீங்க, இன்னொன்னு படமும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க, சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க, சேர் இருக்காது, தேட்டர் இருக்காது, எதுவும் இருக்காது.
திடீர்னு 10 செகண்ட் வெளியில போயிட்டு, வெளியிலன்னா உள்ள போயிருப்பாங்க, உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வந்தா என்ன நடந்துச்சு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வு நமக்கு வரும். புரியுதா? அது மாதிரி இப்ப நீங்க போட்டு குழப்பிக்கிற வேணா மனதின் வேலையை எப்படி குறைப்பது அப்படின்னா, நம்ம வந்து அசையாம இருந்தோம்னா மனசு வந்து உட்காந்துரும். அப்படி கிடையாது. நீங்க 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 என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க என்ன வேணாலும் நடக்கலாம், பேசலாம். செஞ்சார்ல, நடக்கலாம், பேசலாம், எது வேணாலும் செய்யலாம். உங்கள்கிட்ட ஒரே ஒரு உணர்வு இருக்கணும், நான் ஜீவன், நான் ஜீவன். என் ஜீவனோடு ஐக்கியப்பட்டதுதான் எது? மனம். இது இரண்டும் இணைந்துதான் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். இந்த காரியத்திற்கு அப்பாற்பட்டது இருப்பதெல்லாம் என்னுடையது அல்ல. அப்ப நீங்க எங்க வேணாலும் போகலாம், வரலாம். இந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் மனம் வேலை செய்யக்கூடிய போக்குக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு குழப்பம் அதிகமா நீடிக்கும். ஏன் அப்படின்னா அது மனம் போற போக்குல போகக்கூடியது. இங்க இதுதான் நான் தான் ஜீவன், இந்த ஜீவனோடு ஐக்கியப்பட்டதுதான் மனம். ஜீவனோடு மனம் ஐக்கியப்பட்டிருப்பதனால் இருக்கக்கூடிய ஜாக்கிரதையில் நான் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது சிறந்தது. அதுதான் அவர் செஞ்சார். யாரு? சாமி செஞ்சார். அந்த சிறந்ததை செய்ய போய் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க உட்காந்துருக்கோம். அப்படி நம்ம எவ்வளவு காலமும் இங்க இருக்கலாம், அதுல தப்பு இல்லை. அதுக்காக வந்து மனதை வந்து வேலை செய்ய விடக்கூடாதுன்ட்டாரு, அதனால நம்ம ஏதாவது ஒரு மூலையில போய் அசையாம உட்காந்துக்கணும், அப்படி கிடையாது. அது யாருக்கு அப்படின்னா முதல்நிலை பயிற்சியாளர்களுக்கு சரி. இப்போ ப்ராக்டிஸ் எடுக்கிறான், அவன் அதை உணரணும் அப்படின்னா அப்படியே ஒரு 10 நாள் மௌனமா இருந்து பழகுடா, சும்மா பழகு, அப்பதான் உனக்கு என்னன்னு தெரியும். அப்படின்னா அவன் மௌனமா இருந்தா ஞானம் கிடைக்குதுன்னு அர்த்தம் இல்லை. மௌனமா இருந்தா தான் அவனுக்கு மனசுனாலே என்னன்னு தெரிய வரும். அது ஒரு படிப்பு. மௌனமா இருத்தல் என்பது ஒரு படிப்பு. மனம்னா என்னன்னு தெரியும். மனம்னு என்னன்னு தெரிய வரும்போது தான் மனம் உள்ள போக போகத்தான் ஜீவன்னா என்னன்னு தெரிய வரும். சரியா? இந்த மனமும் ஜீவனும் என்னன்னு நல்ல டீட்டெயிலா தெரிய வரும் பொழுதுதான் அவனுக்கு இந்த உடம்பை பத்தின அறிவு, நாலேஜ் வர ஆரம்பிக்கும். அதுவரை இந்த உடம்பு மீது நமக்கு அறிவு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம ஜீவனை பேசுறோம், மனசை பேசுறோம், அறிவை பத்தி பேசுறோம், புத்தியை பத்தி பேசுறோம். சரியா? ஆனா நோய் வந்தா யார்கிட்ட போறோம்? அப்ப இதை பத்தின அறிவு நமக்கு இல்லைன்னா நமக்கு ஜீவனை பத்தின அறிவும் கிடையாது, மனதை பத்தின தெளிவும் கிடையாது. இது ரெண்டும் இல்லாதனாலதான் நாம் என்ன செய்யறோம்? டாக்டர்கிட்ட போறோம். அப்ப இது ரெண்டினுடைய தெளிவு இருந்தால் இந்த உடல் என்பதை நாம் எப்போ வேணாலும் நம்மளுடைய சிந்தனையில இருந்து எடுத்து விடலாம், சரி பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். அப்ப இந்த உடல் என்பது அங்க இல்லை, எடுத்தாச்சு அப்படின்னால் அது என்னது? சமாதி. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் சமாதி ஆக போறாரு, கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு, ரொம்ப நாள் ஆயிட்டே இருக்கு, கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. அவர்கிட்ட என்ன சிந்தனை போல? உடம்பு என்கிற சிந்தனை போகல அவர்கிட்ட. ஏன்னா அது மட்டும்தான் தெரியும் நமக்கு. உடம்பு எப்படி இருக்குது அவசரப்படுது, அது மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா சொந்த வீடை விட்டு ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினா எப்படி இருக்கும் மனசு? அந்த நிலைக்கு ஆட்பட்டுருவாங்க. நம்மள சொல்லல, சாதாரண மனிதனை சொல்றேன், ஆட்பட்டுருவாங்க அந்த நிலைமைக்கு. அப்போ இந்த வீடை விட்டு ஜீவன் பிரிய போகுது அப்படின்னா அவனுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அவனுடைய சிந்தனை என்னன்னா, உடம்பை விட்டு ஜீவன் போயிடுச்சுன்னா நம்ம இறந்துட போறோம் அப்படின்னு. ஆனா விஷயம் என்னன்னா, உடம்பு அங்க கெட்டு போச்சு, பாலா போச்சு, பாலாகி போன அரண்மனை அது, அங்க தீபம் ஏற்ற முடியாது. அதனால அது என்ன செய்யுது? கிளம்பி போகுது. இப்ப சாமி என்ன செஞ்சிருக்காருன்னா, பாதி கெட்டு போன வீடெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அரண்மனையா மாத்த சொல்லியிருக்காரு. மாத்திலாம் இல்லை, ஆமா 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 ஆமா, மாத்ததான் சொல்லியிருக்காரு. நம்ம உடனே சாமி கிட்ட கொஞ்சம் சேர்த்துக்கோ, மாத்தி நீங்க பாருங்க எழுதிருக்கீங்க, கையெழுத்து போட்டிருக்கீங்க, அப்படிலாம் இல்லை, மாத்த சொல்லியிருக்காரு. பாலா போச்சுடா உன் உடம்பு, அதை வந்து இந்த மாதிரி இதை வச்சு சுத்தம் பண்ணி நீ அரண்மனையா மாத்துனேன்னா அந்த தீபத்தை ஏத்தலாம். சித்த விதத்துல சொல்றாருல்ல, ஒரு விளக்க வந்து 7 அடுக்கு மாளிகை இருக்கு, அதுல வந்து நீ கொண்டு போய் வச்சேன்னா பிரகாசம்ன்றது
உள்ள இருக்கிறது எப்படி தெரியும், வெளியில இருக்கிறது எப்படி தெரியும், அதவே நீ பாத்திரத்துக்குள்ள வச்சு மூடுனேன்னா எப்படி தெரியுன்றது அந்த விளக்கம்லாம் கொடுக்குறாரு இல்லையா? அதெல்லாம் சமாதிக்கான நிலைப்பாடு தான். சித்த வேதத்துல சூட்சமமா நிறைய இடங்கள்ல சமாதி எப்படி நிகழுது அப்படின்றத சாமி அங்கங்க இலைமறைக்காயா சொல்லிட்டே தான் இருக்க. ஐயா ஒரு டவுட்ங்க. இப்ப மனம் வந்து எப்ப பார்த்தாலும் வியாபிச்சுட்டு ஏதோ ஒரு சிந்தனை போயிட்டே இருக்கு. நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன கேட்பாங்க? இப்ப நீங்க பேசிட்டே இருக்கீங்க, நான் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. ஆமா, கேட்கலாமான்னு. அதே மாதிரி அது வியாபிச்சு தானே இருக்கு. அது இல்லாம அது ஆக்க முடியாது. கேள்வி கேளுங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே. மனதை அமைதிப்படுத்தாப்ப கேள்வி கேட்காம இருந்தாலும் அமைதியாகும். அதாவது தவத்தை பொறுத்தளவு, இந்த விஷயத்தை பொறுத்தளவு நீங்க கேள்வி கேட்கலாம். இல்லைங்க, பொதுவாவே இப்ப ரோட்ல ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணு அழகா இருக்கும், அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. மனம் வந்து அப்படி போகுது இல்ல, எனக்கு தெரியுது ஐயோ தப்புன்னு எனக்கு திரும்ப உணர்த்துது. அந்த விசாரம் இல்லாம ஆக்கணும்ல. அதுக்கு நம்ம டைம்ல இந்த மாதிரி சீரியலா ரோட்ல இல்லைங்க, இப்போ ஒரு படத்தை பாக்குறோம், அது ஒரு காட்சி வந்து அது சம்பந்தமா நம்ம வேற எங்கேயும் யோசிக்க ஆரம்பிச்சு அதே மாதிரி யோசிக்கிறது அது தப்பு தானே? தப்பு இல்ல, இங்க வந்து தப்பு ரைட்டு. மனதோட வியாபகம் தானே அது. ஆமா, அதை குறைக்கிறது எப்படிங்க? அதையும் குறைக்கணும். அப்பதானே மனம் ஒழுங்கும். இல்ல, நீங்க தான் பிராக்டிஸ்க்கே போல இல்ல என்ன உள்ள. அது நான் சொல்லக்கூடாதுல்ல, நான் இதுக்கு தான் சொல்றது. நல்லா கதி பண்ணுங்க, நல்லா வாசிய நல்லா பண்ணுங்க, கதி நல்லா பண்ணணும். ஏன்னா மனம் எதுக்கு அடங்கும் தெரியுமா? ஜீவன்ல இருந்து பிறந்தது, அதுக்கு மட்டும்தான் அது அடங்கும். சரியா? நான் சொல்றேன் உங்களுக்கு, நல்ல அழகான பொண்ணை பாருங்க. இல்ல விளையாட்டு இல்ல, சீரியஸா செஞ்சு பாருங்க. சரியா? இன்னொருத்தர் இருக்காரு, நான் இன்னொரு நாள் சொல்றேன், அது வீடியோவில் சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். நீங்க ஒரு நல்ல அழகான பொண்ணை பாருங்க. சரியா? இப்ப அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டே நீங்க கதி பண்ணுங்க. கதி பண்ணுங்க. மனசு அடங்குதா அடங்கலையான்னு பாருங்க. அடங்குமா அடங்காதா? ஏன் அடங்குது? நீங்க கதி பண்ணும்போது அந்த பொண்ணை நினைக்கல. நல்லா கேட்டுக்குங்க, நீங்க நினைச்சதே அந்த பொண்ணை தான். உங்க மனசை எங்க கொடுத்துட்டீங்க? அங்க கொடுத்துட்டீங்க. அந்த படத்தின் மீது, அந்த பொண்ணின் மீது நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க நினைக்கல, அந்த பொண்ணை எது நினைச்சிட்டு இருக்கு? மனசு நினைச்சிட்டே இருக்கு. அதுக்கு பழக்கப்பட்ட, விருப்பப்பட்ட, அது ஆசைப்படக்கூடிய ஒன்றை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வெளியில போகுமா? உள்ளதானே இருக்கும். இது நல்ல டெக்னிக்கா இருக்குல்ல. அதுதான் இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த பொண்ணை விட்டுறணும். சரியா? ஒரு உதாரணத்துக்கு அந்த பொண்ணு சொன்னா, இப்ப அந்த பொண்ணை விட்டுருவோம். இப்ப அந்த பொண்ணு இல்லாம மனசை நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? நல்ல கதி கவனிக்கும் போது நாதத்துல நாதம் வந்து அடையும், கதியை சொல்லும் போது மனம் ஒடுங்கிடும். அப்புறம் எப்படி வெளியில போகும் திரும்ப? கொஞ்ச நேரம் வருது, அது சீக்கிரம் அடங்க மாட்டேங்குது. அப்ப தொடர்ந்து செய்யணும்ல. அது புரிஞ்சிருச்சு, இதோட நிறுத்துங்கன்றீங்களா? அதுக்குத்தான் உங்களை எல்லாம் வாங்க வாங்கன்னா எங்க 2-3 வாரமா காணோம். நான் இன்னைக்கு கூட கிருஷ்ணால சொன்னேன், இந்த பயலுக யாருமே வரலையே, பேசாம கிளாஸை மாத்து, ஏதாவது டைம் டேபிள மாத்து அப்படின்னு. இன்னைக்கு மதியம் தான் சொன்னேன், யாரும் ஒருத்தர் கூட காணாண்டா, 2 வாரமா மாத்தி விடுறா புறாத்தையும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். மனம் அதனுடைய வேலையை அது செய்யட்டும். கட்டி இழுக்கக்கூடாது, கட்டி இழுக்கக்கூடாது. நீங்கள் படம் பார்ப்பது போல், நான்லாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் உட்காந்தா கதியை மட்டும்தான் பண்ணுவேன்.
ரொம்ப நேரம் பண்ணுவேன். 1.5 மணி நேரம்லாம் கதி மட்டும்தான் பண்ணுவேன். சரியா? டப்புன்னு நின்று போகும், அப்படியே அடங்கி நின்று போகும். அது 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லை, அப்படியே ஸ்டில்லாக இருக்கும், சுகமாக இருக்கும். உடம்பு அவ்வளோ சுகமாக இருக்கும். நல்லா அப்படியே கவனத்திலே இருக்கும், நல்லா கவனிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய சம்பவங்கள் நடக்கும், நிறைய விஷயங்கள் போகும். உலகத்தில் இல்லை, இல்லை வெளியில போகாது. அதெல்லாம் இன்னும் நீங்க அனுபவிக்கல. அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிந்தனைகள்லாம் வராது. புரியுதா? இன்னும் நல்லா டீப்பா போக 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 நமக்கு வந்து இந்த அழகு, இந்த அதிசயப்படுதல், அந்த இதெல்லாம் வந்து நமக்கு பெருசா தெரியாது, வராது வராது. அது புரியுதா? ரொம்ப சாதாரணமா போயிடும், அற்பமா போயிடும். இதுல என்ன இருக்கு? சாமியை விட ஒரு அழகான ஆளை நீங்க காட்ட முடியுமா? இல்ல, நான் சொல்றேன். இல்லப்பா, நானும் உதாரணத்துக்கு தான் கேட்கிறேன். இப்ப இவரை விட ஒரு அழகான ஆளை காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? சரி, ஏன் சாமி அழகா தெரிகிறாரு? நித்திய ஈஸ்வரனாக இருப்பதனால் நாம வந்து இப்ப அவரை அழகுன்றோம். சரியா? இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு ஆள் போட்டோ வச்சுக்கிட்டு இவரை மாதிரி ஒரு ஆளை காட்ட முடியுமா? இப்ப பாருங்க, அவர் செத்து போயிட்டாரு. செத்து போனவரை வச்சுட்டு அழகான ஆளை காட்டினா அப்புறம் எப்படி? இல்லையா? நமக்கு என்ன ஆயிடும்? நான் அப்போ உயிர் உள்ளது எது? அதுதான் அழகு. அப்ப நித்திய ஈஸ்வரனா இருக்கிறவர் என்னைக்குமே அழகா இருக்கார். அப்ப அது உடலை தாண்டிய ஒரு சிந்தனையாகவும் செயலாக்கவாகவும் போயிடுது. நான் அதுதான் சொல்றேன். உடலை தாண்டி, உடல்னா இந்த உடலை மறந்துடுங்க. மறந்துட்டு தான் நீங்க ஜீவன் மனம் அப்படின்ற அந்த சிந்தனை உங்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கணும். அதுதான் சமாதி நிகழ்வு. ஏன் 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் 70 வருஷம் கடந்த நிகழ்வு அப்படின்னா, இப்ப சாமி 3 தடவை 2 தடவை ட்ரை பண்ணி 3ஆவது தடவை தான் சமாதி ஆனாங்க. அது விஸ்வமையா எழுப்பி விட்டாரு. அது ஒரு வரலாற்று கதையா இருந்தாலும் கூட அவருடைய உடம்பு அப்ப கடைசியா போய் சுத்தம் பண்றாரு. அதான் கதிதா சொல்லுச்சு, அறிகுறியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னும் போது சுத்தம் பண்றாரு. ஏன் சுத்தம் பண்றாருன்னா அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? சுத்தம் பண்ணிட்டு இது நான் இல்லை, இது நான் ஜீவன், நான் மனம், இது ரெண்டும் தான் நான், ஒரே புள்ளியில இணையக்கூடியது தான் நான். அப்போ ஒரே புள்ளியில நான் போய் நிக்க போறேன். நின்றுட்டேன்னா இது கிடையாது, அவ்வளவுதான். வெறும் ப்ராசஸ் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் அடிபட்டுச்சு, சாமிக்கு ரத்தம் வந்துச்சு, அதை நம்பினாங்கன்றதெல்லாம் அடுத்த கதை. அது அடிஷ்னல் ப்ராசஸ். அது அவர் ஈஸ்வரன் ஆயிட்டார். நீங்க இங்க ரத்தம் பார்க்கறது, கையை செய்து காலை செய்தெல்லாம் அதெல்லாம் அடிஷ்னல் ப்ராசஸ். இங்க மெயின் வந்து நம்ம ஈஸ்வரன் ஆகிறது தான். சரியா? அதனால மனம் நிக்கல. எப்பவுமே தவவாதி கவலை வரக்கூடாது. என்னடா மனசு ஒடுங்கலையே அடங்கலையேன்ற கவலை. ஏன்னா கவலை வந்துச்சுன்னா மனம் நோயை கொண்டு வந்துடும். என்ன கொண்டு வந்துடும்? உடம்புக்கு நோயை கொண்டு வந்துடும். இதை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடும். அதான் டாக்டர்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து பூஸ்ட் தேவைப்படுது. அதுக்கு இந்த உடம்ப தான் என்ன செய்யும்? படுத்தி தேவையில்லாத நோயெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அந்த சிந்தனைக்கு போகக்கூடாது. அப்படியா? மனம் நிக்கலையா? அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு 2 மணி நேரம் கதியை மட்டும் ஓட்டுங்க. மனசு நிக்கலையே நம்ம ஜெபம் பண்ண வேணாம். கதி ஓட்டுனா நல்லது தானே. சாமி என்ன சொல்றாரு? சரியான கதி. நான் சொன்னது போல் எவன் ஒருவன் சரியான கதி எடுக்கிறானோ அந்த இடத்திலெல்லாம் நான் வந்து நிப்பேன்ற. நான் சொன்னது போல் எவன் ஒருத்தன் நிஷ்டையில இருக்கானோ அங்க வந்து நான் நிப்பேன்னு சாமி சொல்லல. நான் சொன்னது மாதிரி எவன் சரியான கதி ஓட்டிட்டு இருக்கானோ அங்கெல்லாம் சாமி மட்டும் இல்ல, எல்லா சித்தர்களுமே சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம். பக்கத்துல உட்காந்து கேட்டு அனுபவிச்சிருக்கோம், கதி கேட்டு அனுபவிச்சிருக்கோம். பின்னாடி ஒரு ஆள் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம், பின்னாடி 100 பேர் கதி பண்ற சவுண்ட் எல்லாம் கேட்டு அனுபவிச்சிருக்கோம். அப்ப அந்த கதிக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு. பண்ணுவோமே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கதியை மட்டுமே பண்ணுங்க. தானா உள்ள வந்து ஸ்டில்லாகி உட்காந்துரும் மனம். ஆமா, கரெக்டா 20 நிமிஷம் தான். கரெக்டா எடுத்தமா கதியா 20 நிமிஷத்துல உட்காந்து கரெக்டா சொன்னார். கதியை கரெக்டா எடுத்தா 20 நிமிஷம் தான். 45 நிமிஷமே தேவையில்லை. இதுல ஏன் 45 நிமிஷம் வச்சாருன்னா, முதல் 20 நிமிஷம் நீங்க செட்டில் ஆகுறதுக்கு.
எதுல இருந்து? உடம்பு, முத்திரை, அது கண்ணு நிக்கிறது, கவனத்தை பார்க்கறது, இதுலயே 20 நிமிஷம் ஓடிடும். அப்பதான் அப்படியே கொஞ்சம் லெவல் ஆகி நியூட்ரல் ஆகி அடுத்த அடுத்த அந்த 21வது நிமிஷம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வீங்க? கதியை கவனிச்சு உள்ள ஓட்ட ஆரம்பிப்பீங்க. அது ஒரு 10 நிமிஷம். அப்புறம் உங்களுக்கு அங்க ஒரு கான்சியஸ் ஜாக்கிரதை வரும். நமக்கு இப்பதான்டா நல்ல கதி வர ஆரம்பிச்சிருக்கு இல்ல, ஆமா இதை கரெக்டா பண்ணணும்னு சொல்லி 10 நிமிஷம் பண்ணுவீங்க. 15 நிமிஷம், 45 நிமிஷம் முடிஞ்சு போகும். டக்குன்னு நிஷ்டைன்னு சொல்லி கொடுத்துருவோம். சரியா? பத்தலை. இப்ப அங்க நீங்க 20 நிமிஷம் சும்மா நீங்க செட்டில் ஆகிறதுக்கு 20 நிமிஷம், அடுத்த ஒரு 20 நிமிஷம் கதி இதுதான் கதின்னு பிடிச்சி நீங்க போறதுக்கு ஒரு 20 நிமிஷம், 20-25 நிமிஷம் நீங்க பிடிச்சிட்டீங்க. பிடிச்சி அப்பதான் ஓட்டிட்டு இருப்பீங்க. இப்ப அங்க நம்ம இங்க நிலையம்ன்றனால நிஷ்டைன்னு சொல்லிட்டோம். இப்ப அது இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதே கதியை 1 hour என்ன செஞ்சிடணும்? ஓட்டிடணும். அப்படியே லயம் பண்ணி இழுத்து ஓட்டி கொண்டு போயிடணும். போனா நீங்க நிஷ்டை போவேனா, அதுவே கொண்டு போய் மனசு, ஏன்னா மனசு உள்ள வந்துச்சுன்னா நிஷ்டை ஆயிடும். அது உள்ள வந்துருச்சுன்னா நிஷ்டை ஆயிடும். அப்பதான் என்ன சொல்றாரு? நிஷ்டை தான் சமாதியம் ஆச்சுன்ட்டார். அப்ப அங்க உடம்புன்றது மறந்து போகுது. உடம்புன்றதே இல்ல, மறக்க பழகுங்கள்ன்றாருல. மறக்க பழகுனா உடம்பையும் சேர்த்துதான் சொல்றாரு. ஒன்னதுதான், நான் ஒன்னும் தூக்கிட்டு போறது இல்லையே, உனக்குன்னு ஒரு தொட்டி வச்சுதானே இருக்கோம் இங்க. அப்ப அதை மறக்க பழகு அப்படின்றார். அப்ப சமாதி நிகழ்வு நமக்கு அனுதினமும் நடக்குது. ஆனா அந்த உடம்புன்ற கவனம் இருக்கிறதுனால, ஜாக்கிரதை இருக்கிறதுனால, ஆமா நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு வர்றீங்க? அது ஒரு அனுபவம் நினைச்சிட்டு வந்துடுறீங்க. ஆனா அது பெரிய நிலை. நீங்க சாதாரணமா அது ஒரு அனுபவம், ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம இல்லாம போயிடுறோம், திரும்ப வந்துடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த உடம்பு. இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன தெரியுமா? என்னது? கவனம். கவனம் இது எல்லாத்துக்கும் முக்கியம். கவனம், ஜாக்கிரதை. ஜாக்கிரதையிலே இருக்கணும். ஆமா, அது எதுவா இருந்தாலும் சரி. அது ஜெபம் பண்ணும்போது நான் வெளியில சொல்றேன், அது எதுவாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தாரமாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மற்றொரு பெண்ணாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், எல்லாத்துலயும் கவனம் இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும். ஒரு லிமிட் இல்லையா? நமக்கு நாமே வச்சிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இது இருக்கணும். விட்டு ஓடுறது இல்லை, விட்டு ஓடி போறது கிடையாது. அந்த பார்டர்லயே நிக்கிறது. நான் எங்கேயும் போல, இங்கேதான் இருக்கேன், ஒன்றும் பயப்படாத, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த பார்டர்லயே இருக்கக்கூடியது. அந்த ஜாக்கிரதை நமக்கு வேணும். இல்லாட்டி சாமி இந்த மார்க்கத்தை பிரம்மச்சரி மார்க்கமா அறிவிச்சு, சன்னியாச மார்க்கமா அறிவிச்சு, கல்யாணம் பண்ணவன்லாம் விட்டு வந்துருங்கடா, கல்யாணம் பண்ணாதவன்லாம் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அவர் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணாரு. இங்க வேற யாராவது டிக்ளேர் பண்ணாங்களா? அவர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுன்னாரு. கல்யாணம் பண்ணு ஏன் சொன்னாரு? எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிடுவ நீ, வேணாம், அது வேணாம், அவ்வளவுதான். அதை மாற்றி கொடுத்தாரு. எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாரு சாமி. பெண்களை எப்படி பார்க்கணும், அவளை தாயா எப்படி பார்க்கணும் இருக்குல்ல. சரஸ்வதி, மகாலட்சுமி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல சித்தவேதத்துல. எது மக, எது மனைவி, எது சகோதரி, நீ எப்படி எந்த நேரத்துல எப்படி பார்க்கணும், மனைவியை மனைவின்ற நேரத்தை தவிர மற்ற நேரத்துல சகோதரின்னு பார்க்கணும்னு சொன்ன சித்தர் அவர் தான், வேற யாருமே சொல்லல. மற்ற எல்லாரும் மனைவின்பாங்க, அதுக்கடுத்து அதை மாயைன்பாங்க. இந்த சிஸ்டத்தை தான் வச்சிருப்பாங்க. சாமி மட்டும்தான் மனைவி, அதுக்கப்புறம் அது யாரு? சகோதரின்ட்டார், தோழி அப்படின்ட்டார். எல்லா வகையிலையும் ஒரு இலகுவான பயணப்படக்கூடிய முறையை சாமி உள்ள வச்சிருக்காரு. ஆமா, நமக்கு இங்க பிரச்சனை, நமக்காக ஓடி பாடுபட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் தான். அவன் யாரு? மனசு. நமக்காக ஓடி. ஏன் அப்படின்னா நாம இந்த உடம்ப கவனிக்கிறோம்.
அதைத்தான் சிம்பிளாக சொன்னார். ஒருத்தனை 10 நாள் பட்னியாக போடுனார். 10 நாள் பட்னியாக போடு, மனசு என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்போ தொடர்பு இருக்குல்ல, எங்க ஜீவன் தொடர்பு இருக்கு. அப்போ உள்ள வாராரு. அப்போ உடம்புன்றதை என்ன செய்யறோம், மறந்துடுறோம், மறக்க வச்சிரும். அவ்வளோதான். அவனுக்கு அடுத்த நாள் ஒருவேளை சாப்பாடு போட்டு பாருங்க, சாப்பிட ஜீவனை மறந்துடுவாரு, மனசையும் மறந்துடுவாரு, உடம்பு ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால கவனமா இருக்கணும். ஆமா, நமக்கு இங்க எதுவுமே தடை கிடையாது, எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கு. ஆனா அதை நம்ம மைனஸா மாத்திக்கிறோம். அட்வான்டேஜை அட்வான்டேஜா நம்மளே மாத்திக்கிறோம். சித்த வித்தை மோட்சம் தரக்கூடியது, தெரிஞ்சுதான் வாங்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம், பிளஸ் ஆக்காம மைனஸ் ஆக்கிட்டு இருக்கோம். சாமியே சமாதியை கொடுத்ததாவது மைனஸ் ஆகி, சாமியே சமாதியை கொடுத்ததாவது மைனஸ் ஆகி. அது நான் இப்ப நிறைய பேர்ட்ட நான் சொல்றதே இல்லை. நான் அப்ப இருந்தே யார்ட்டையும் சொல்றது இல்லை. சாமி சமாதி கொடுத்துறா, சமாதி கொடுத்துறா. அப்படியே சொன்னாலும் நான் திரும்ப என்ன சொல்லுவேன்னா, நீ பாடுபடணும்னு சொல்லுவேன். நீ பாடுபடாம கிடைக்காது. ஏன்னா அவரே உலக சாந்தி ஜீவிதம் இந்த நடவடிக்கை கிரமத்துல எல்லாம் சொல்லியிருக்காரு. நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்காம எதுவுமே கிடைக்காது சொல்லிட்டாருல. நீ பண்ணாம நடக்காதுன்ட்டார். ஆமா, சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு